பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதாக. கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஜீசஸ் பிகம் a curse for us என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாபம் என்ற வார்த்தையை யாரும் விரும்புவதில்லை. ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி சாய்த்ததினால் சாபம் வந்தது. உபாகமம் 28:15 படி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் காணப்படும் போது நாம் சாபத்தை சம்பாதிக்கிறோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 16:22 கூறுகிறது. காரணமில்லாமல் இட்ட சாபங்கள் தங்குவதில்லை, ஆனால் காரணத்தோடு கூட இட்ட சாபங்கள் தங்கும். விதவைகளை வேதனைப்படுத்தும் போது, திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளை அலட்சியம் பண்ணும்போது, ஏழைகளை நிந்திக்கும் போது, பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றி அமைத்து எளியவர்களை அசட்டை செய்யும் போது, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கும் போது, நீதி நியாயங்களை புரட்டும் போது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் போது சாபங்களை சம்பாதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சாபம் வேதனைகளை கொண்டு வரும், முட்களைப் போல குத்தும், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களுக்கு உட்படுத்தும். சாபம் தலைமுறைகளை தொடர்ந்து பிடிக்கும். எல்லாவித சாபங்களில் இருந்தும் உங்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு கல்வாரி சிலுவையில் சாபமானார். சாபத்திற்கு அடையாளமான முட்களையும் தன் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு முற்றிலும் பாவம் அறியாதவர். அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் பாவமாக்கினார். இயேசு உங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். உங்களை மீட்டெடுப்பதற்கு தம்மையே கிரயமாய் கொடுத்தார். சிலுவையில் உங்களுக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதுதான் சாபங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி. என்னை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று ஏசாயா 45:22 கூறினார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்த்தால் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதன் பின்பு சாபங்கள் நம்மை தொடர்வதில்லை. அதற்கு பதிலாக கலாத்தியர் 3:14 படி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வரும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக சாபமானது நிமித்தம் எல்லா சாபத்தின் கிரியைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை இனி ஒரு சாபமும் தொடர்வதில்லை. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிற எல்லா நன்மையின் ஈவுகளினால் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.